ஸ்கின் வந்துட்டு நல்ல ஒரு ஷைனிங்காக மாறணுமா, நல்ல ஒரு கலராக மாறணுமா, அடுத்து இருக்கக்கூடிய கருப்பு புள்ளிகள், அடுத்து மங்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு மாதிரி ஸ்கின்ல வந்துட்டு ஒரு கருப்பு கருப்பாக வந்துட்டு வந்துக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து மாறணும் அப்படின்னு சொன்னால் இந்த சங்குப்பூவில் வந்துட்டு இந்த முறையில் வந்துட்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நம்ம வந்து காரணமே இல்லாமல் பாருங்கள், நம்ம திடீர்னு பருவு வரும். இந்த பருவு வர்ற இடத்துல கூட இந்த பூவை கசக்கிட்டு அந்த சாரை வச்சு விட்டுக்கிட்டே இருங்களேன், அப்படியே வந்துட்டு அந்த பருவெல்லாம் வந்துட்டு மறையிறத உதிர்ந்துறத உங்களால் கண்கூட பார்க்க முடியும். நீங்கள் வந்து அடிக்கடி குடிச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் பரு தொல்லைகள்லாம் வரவே வராதுங்க. அடுத்து பார்த்தோன்னு சொன்னால் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க இந்த சங்குப்பூ வந்துட்டு நம்ம இந்த தண்ணி குடிக்கிறதுனால. முடி உதிர்தல் பிரச்சனைக்கு வந்துட்டு ஒரு நல்ல தீர்வு கிடைக்குங்க. முடி ஊந்துக்கிட்டே இருக்கா, அப்படியே நம்ம என்ன தான் நம்ம பண்ணோம் அப்படின்னு சொன்னாலுமே இந்த முடி உதிர்தல் பிரச்சனை வந்து நிற்க மாட்டேன்னுதா, இதுக்கு வந்துட்டு நீங்கள் தொடர்ந்து எப்போல்லாம் கிடைக்குதோ அப்போல்லாம் குடிச்சிட்டு வாங்க. வெயிட் லாஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சிலருக்கு வெயிட் லாஸ் பண்ணால் ஸ்கின் சுருங்கும். அந்த மாதிரி சுருங்காமல் நல்ல ஒரு பளிச்சுன்னு ஆயிடுவீங்க. நல்லா வெயிட் லாஸும் ஆகும், நல்லா வந்து ஸ்கின்னுமே நல்ல ஒரு ஷைனிங்காக மாறும். அவ்வளோ நல்லதுங்க இந்த சங்குப்பூ வாட்டர். இந்த நல்லா கொதிக்க வச்சு ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் கழுவிட்டு வந்துட்டு கொதிக்க வச்சுக்கோங்க. கொதிக்க வச்சுட்டு நல்லா வடிகட்டிட்டு இந்த தண்ணியை நீங்கள் வந்துட்டு தினமுமே குடிச்சிட்டு வாங்க. தினமுமே கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னால் தாராளமாக தினமுமே குடிக்கலாங்க. இதில் வந்துட்டு வெல்லம், நாட்டு சக்கரை, அடுத்து வந்து தேன் கலந்து குடிக்கலாம். இல்லை சும்மாவே குடிக்கலாங்க. நீங்கள் வெயிட் லாஸ் ட்ரை பண்ணிக்கிட்டிங்கன்னா இனிப்பு எதுவுமே சேர்க்காம நீங்கள் வெறும் தண்ணியை குடிக்கலாம். இதில் வந்துட்டு வேறு எந்த ஃப்ளேவருமே இல்லை. அப்படியே குடிக்கும்போது நல்லா இருக்குங்க. குடிக்கும்போதே அவ்வளோ நல்ல ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உள்ள ஒரு பொருளை வந்து சாப்பிட்றோம் அப்படின்னு மனசு திருப்தியாகவும் இருக்குங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்கின் வந்துட்டு நல்ல ஒரு ஷைனிங்காக மாறணுமா, நல்ல ஒரு கலராக மாறணுமா, அடுத்து இருக்கக்கூடிய கருப்பு புள்ளிகள், அடுத்து மங்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு மாதிரி ஸ்கின்ல வந்துட்டு ஒரு கருப்பு கருப்பாக வந்துட்டு வந்துக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து மாறணும் அப்படின்னு சொன்னால் இந்த சங்குப்பூவில் வந்துட்டு இந்த முறையில் வந்துட்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நம்ம வந்து காரணமே இல்லாமல் பாருங்கள், நம்ம திடீர்னு பருவு வரும். இந்த பருவு வர்ற இடத்துல கூட இந்த பூவை கசக்கிட்டு அந்த சாரை வச்சு விட்டுக்கிட்டே இருங்களேன், அப்படியே வந்துட்டு அந்த பருவெல்லாம் வந்துட்டு மறையிறத உதிர்ந்துறத உங்களால் கண்கூட பார்க்க முடியும். நீங்கள் வந்து அடிக்கடி குடிச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் பரு தொல்லைகள்லாம் வரவே வராதுங்க. அடுத்து பார்த்தோன்னு சொன்னால் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க இந்த சங்குப்பூ வந்துட்டு நம்ம இந்த தண்ணி குடிக்கிறதுனால. முடி உதிர்தல் பிரச்சனைக்கு வந்துட்டு ஒரு நல்ல தீர்வு கிடைக்குங்க. முடி ஊந்துக்கிட்டே இருக்கா, அப்படியே நம்ம என்ன தான் நம்ம பண்ணோம் அப்படின்னு சொன்னாலுமே இந்த முடி உதிர்தல் பிரச்சனை வந்து நிற்க மாட்டேன்னுதா, இதுக்கு வந்துட்டு நீங்கள் தொடர்ந்து எப்போல்லாம் கிடைக்குதோ அப்போல்லாம் குடிச்சிட்டு வாங்க. வெயிட் லாஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சிலருக்கு வெயிட் லாஸ் பண்ணால் ஸ்கின் சுருங்கும். அந்த மாதிரி சுருங்காமல் நல்ல ஒரு பளிச்சுன்னு ஆயிடுவீங்க. நல்லா வெயிட் லாஸும் ஆகும், நல்லா வந்து ஸ்கின்னுமே நல்ல ஒரு ஷைனிங்காக மாறும். அவ்வளோ நல்லதுங்க இந்த சங்குப்பூ வாட்டர். இந்த நல்லா கொதிக்க வச்சு ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் கழுவிட்டு வந்துட்டு